நீ குறைவுபடுவது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அநேக காரியங்களில் குறைவுபட்டிருக்கின்றது. ஆனால் என்னை விசுவாசிக்கின்ற நீ எதிலும் குறைவுபடுவதில்லை. உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்றைக்கு உனக்கு குறைவாக தோன்றலாம். ஆனால் சீக்கிரத்தில் அவைகள் நிறைவாக மாறும். நிறைவாகிய நான் குறைவுபட்ட உனக்குள் வரும்போது உன் குறைவுகள் காணப்படாமல் போகும். என்னுடைய ஆளுகை உன்னை பரிபூரணத்திற்குள் நடத்தும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். நான் என் பிள்ளைகளின் குறைவுகளை எப்படி நிறைவாக்கினேன் என்று என் வேதத்தில் ஆராய்ந்து பார். காலியான பாத்திரங்களை எண்ணெயினாலும் நிரப்புவேன். காலி கற்சாடிகளை திராட்சை ரசத்தினாலும் நிரப்புவேன். எண்ணெயும் மாவும் குறைவுபடாமலும் நிரப்புவேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் தருவேன். வனாந்திரத்திலே காடையையும் மன்னாவையும் தருவேன். 5 அப்பம் 2 மீனை வைத்து 1000 போஷிப்பேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, என்னை குறைவுபடாமல் நடத்துகின்ற உம்மிடத்தில் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன். என்னை உம்முடைய கிருபையினால் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.